விஜயை விமர்சித்த அப்பாவு. கரூர்ல காரசார அரசியல் பேச்சு. கரூர் அரசியலில் புதிய திருப்பம். ஒடு வேட்டக்காரன் வரதை பார்த்து கொலை நடுங்குது. கரூர்ல தளபதி விஜய் வரதை பார்த்து திமுக திணறி போனது. அதுக்கு திமுக அப்பாவு கொடுத்த பதிவை பார்க்கலாம். கரூரில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கரூரில் வச்சு செஞ்சு விமர்சித்த முதல்வர் விஜய்க்கு திமுக அப்பாவு எக்ஸ்தலத்தில் கடந்த கால தேர்தல் தோல்விகளை சுட்டிக்காட்டி கொள்ளு பட்டாசு போல சும்மா பதிலடி கொடுத்திருக்கார். அது என்ன என்பதை அவர் எக்ஸ்தலத்தில் சொன்னதை உள்ளபடி பார்த்துடலாம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் அனல் பறக்கும் விவாத மேடையாக மாறி வருது. இன்று கரூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை விமர்சித்து தற்போதைய முதலமைச்சர் விஜய் பேசிய பேச்சுக்கு திமுகவின் முன்னாள் சபாநாயகராக இருந்த அப்பாவு வெளியிட்டுள்ள காரசாரமான பதிவு தற்பொழுது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியிருக்கு. கொளத்தூர் தேர்தல் வெற்றி முதல் கரூரின் 7 மணி நேர தாமதம் வரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தங்களது தாவிக்க வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்ததை சுட்டிக்காட்டினார் விஜய். இதையடுத்து அப்பாவு முதல்வர் விஜயின் கரூரின் பேச்சை கடுமையாக சாடியிருக்கார். மு.க. ஸ்டாலின் கொத்து பரோட்டா போட்டதை மறந்து விட்டீர்களா என்று விஜய் காட்டமாக பேசியதற்கு இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்ட அப்பாவு அவர்கள், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்று கரூரில் பேசும்போது ஆணவத்தோட கொளத்தூரில் 5 நிமிடம் பேசினேன், முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா போட்டுவிட்டேன் என்று சொல்லும் முதல்வர் அவர்களே, தேர்தலுக்கு முன் 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் தாவேக்கு சார்பாக இந்த விஜய்தான் போட்டியிடுகிறேன் என்று கெத்தாக சொன்ன உங்களுக்கும் 127 தொகுதிகளில் மு.க. ஸ்டாலின் கொத்து பரோட்டா போட்டதை மறந்து விட்டீர்களா? கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு 12:30 மணிக்கு விஜய் வருவார் என்று உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பத்திரிகை பேட்டியில் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 7 மணி நேரம் காலதாமதமாக கரூர் வந்து 20 நிமிடம் தாங்கள் பேசிய காணொலியை நினைவுபடுத்தி 41 பேர் இறப்பிற்கு யார் காரணம் என்பதை உங்கள் மனசாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை போன்று பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பார். ஆனால் மு.க. ஸ்டாலின் அரசியலில் எப்போதும் கண்ணியத்தை கடைபிடிப்பவர். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் இரண்டும் ஊழலில் ஒன்றுதான் என்று கரூரில் பேசிய சிஎம் சார், தீர்ந்து போன கட்சியில் ஊழல் செய்தவர்களை தொடர்ந்து உங்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது தூய சக்தியா அல்லது துர்நாற்ற சக்தியா? சிஎம் சார், இது ஜனநாயக நாடு, மக்கள்தான் எஜமான்கள். விரைவில் காலமும் மாறும், காட்சிகளும் மாறும், ஆட்சியும் மாறும் என பதிவிட்டிருக்கார். ஆக திமுக தண்டவாளத்தை கரூரில் அம்பலப்படுத்திய விஜய்க்கு திமுக அப்பாவு கொடுத்திருக்கும் இந்த பதிலடிக்கு உங்கள் கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.